தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் சார். இந்தியா கூட்டணி தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் சார். இந்தியா கூட்டணி. திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் நிருபர்கள் தேர்தல் வரும் நேரத்தில் எதற்கு வெளிநாடு பயணம் செல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்காமல் நழுவி சென்றுள்ள சம்பவம் நடைபெற்றுள்ளது. மு.க. ஸ்டாலின் ஜனவரி 28 ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வதாக கூறியிருந்தார். இந்நிலையில் கடைசியாக செய்தியாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தலில் கவனம் செலுத்தாமல் அவசரமாக எதற்கு டெல்லி பயணம் மேற்கொள்கிறீர்கள், இந்தியா கூட்டணியும் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என அது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கும் பதிலளிக்காமல் நழுவி சென்றுள்ளார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் செல்கிறார் என்று கூறியிருந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்றால் தமிழகத்திலேயே சமீபத்தில் திமுக சார்பில் முதலீட்டாளர்களின் மாநாடு நடைபெற்றது. அப்போது முதலீடுகளை குறித்து பேசவில்லையா என்றும் நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அடிக்கடி வெளிநாடு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருவதாக கூறியிருந்தார். ஆனால் திமுகவினர் அதனை மறுத்து நாங்கள் முதலீடுகளை பெருக்குவதற்காகத்தான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறோம் என்று கூறி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்கள் மு.க. ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பிய போது நழுவி சென்றதும் கவனிக்கத்தக்கது.